ஆகஸ்ட் மாதக் கடைசியில் நீங்களும் உங்கள் தக்காளிச் செடிகளைப் பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும், வெயிலில் பழுக்கட்டும் என்று நினைப்பதுண்டா? கேட்க நியாயமாகத்தான் இருக்கு, இல்லையா? ஆனால் நான் ஒரு உண்மை சொல்றேன். இது உங்கள் முழு விளைச்சலுக்கும் பெரும் ஆபத்தாக முடியும். இன்று கோடையின் இறுதியில் ஏன் அனைத்து தக்காளியையும் அவை பச்சையாக இருந்தாலும் சரி உடனடியாகச் செடியிலிருந்து பறிக்க வேண்டும் என்று பார்ப்போம். ஒரே இரவில் உங்கள் உழைப்பின் பலனை அழிக்கும் ஒரு தந்திரமான எதிரியைப் பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். ஆகஸ்ட் ஒரு தந்திரமான மாதம். பகலில் இன்னும் கோடை போல வெயில் சுடுகிறது, எல்லாம் அருமையாக இருக்கும். ஆனால் இரவுகள் மிகவும் குளிர்ச்சியாகி விடுகின்றன. மேலும் முக்கியமாக பனித்துளிகள் விழத் தொடங்குகின்றன. காலையில் புற்களும் இலைகளும் ஈரப்பதமாக இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? இந்த வெளிப்படையாக பார்க்கும்போது பாதிப்பில்லாத வெப்பநிலை மாறுபாடும் அதிக ஈரப்பதமும் தான் நம் தக்காளிகளுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலை உருவாக்குகின்றன. இது நமது தக்காளிக்கு மிக ஆபத்தான சூழலை உருவாக்குகிறது. ஒவ்வொரு தோட்டக்காரரும் கேள்விப்பட்ட ஒரு நோய் அது. சரி, ஆரம்பத்திலிருந்தே இதை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இரவுகளில் வேட்டையாட வரும் இந்த கண்ணுக்குத் தெரியாத எதிரி யார்? இவன் பெயர் ஃபிடோப்தோரா. அறிவியல் ரீதியாக இதை ஃபிடோப்தோரோசிஸ் என்பார்கள். கேட்க கடினமாக இருந்தாலும் இதன் சாரம் எளிமையானது. இது ஒரு நுண்ணிய பூஞ்சை போன்ற உயிரினம், உங்கள் அறுவடையின் உண்மையான அமைதியான கொலையாளி. இந்த தீய கிருமிக்கு ஒரு சரியான சொர்க்கத்தை கற்பனை செய்து பாருங்கள். அது ஆகஸ்ட் மாத கடைசியாக இருக்கும். பகலில் இன்னும் சூடாக இருந்தாலும் இரவில் வெப்பநிலை 15 டிகிரிக்கும் சில சமயம் 10 டிகிரிக்கும் கீழிறங்கும். முக்கியமாக காலையில் அதிக பனித்துளி இருக்கும். இலைகள் மற்றும் பழங்களில் உள்ள ஒவ்வொரு துளி நீரும் ஃபிடோப்தோரா ஸ்போர்களுக்கு உண்மையான சிவப்பு கம்பளம். ஈரப்பதமும் குளிர்ச்சியும் தான் இதன் அழிவு இயக்கத்தை தூண்டும் 2 சிறந்த நண்பர்கள். இந்த ஸ்போர்கள் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் உள்ளன. அவை மண்ணில் உறங்கலாம், பழைய தாவரக் கழிவுகளில் ஒட்டிக்கொண்டிருக்கலாம், அல்லது அண்டை வீடுகளிலிருந்து காற்றால் கொண்டு வரப்படலாம். அவை தங்கள் நேரத்திற்காக பொறுமையாக காத்திருக்கின்றன. அப்படித்தான் ஒரு குளிர்ந்த ஈரமான இரவு வருகிறது. ஸ்போர்கள் ஈரமான இலையில் விழுந்து முளைத்து தாவரத்தின் உள்ளே ஊடுருவி பரவுகின்றன. அவ்வளவுதான், செயல்முறை தொடங்கிவிட்டது. அதை எப்படி கண்டுபிடிப்பது? மிக கவனமாக இருங்கள். முதல் அறிகுறிகள் இலைகளில் தோன்றும், பொதுவாக கீழ் இலைகளில். அங்கு ஈரப்பதம் நீண்ட நேரம் தங்கும். அவை வெறும் மஞ்சள் புள்ளிகள் அல்ல, அவை தெளிவற்ற சாம்பல் பழுப்பு நிறப்புள்ளிகள். பெரும்பாலும் விளிம்பில் ஒரு மெல்லிய எண்ணெய் போன்ற விளிம்புடன் இருக்கும். வானிலை ஈரப்பதமாக இருந்தால் இலையின் பின்புறத்தில் புள்ளியின் ஓரத்தில் ஒரு மெல்லிய வெள்ளை தடிப்பை காணலாம். இவைதான் சுற்றியுள்ள அனைத்தையும் பாதிக்க தயாராக உள்ள புதிய ஸ்போர்கள். அதன்பின் நிலைமை மோசமாகும். தண்டுகளில் புள்ளிகள் தோன்றும். அவை கருமையான நீளமான கோடுகளைப் போல தோன்றும். பின்னர் நோய் மிக முக்கியமானவற்றை, அதாவது நமது தக்காளிகளை சென்றடையும். இது ஒரு பயங்கரமான வேகத்தில் நடக்கிறது. சில நாட்களில் ஆரோக்கியமான செழிப்பான செடி கருமையான வாடிப்போன ஒன்றாக மாறிவிடும். எனவே நாம் முன்கூட்டியே செயல்பட வேண்டும். பலர், என் தக்காளி இன்னும் பச்சையா நல்லா கெட்டியா இருக்கே, இதுக்கெல்லாம் நோய் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நண்பர்களே, இதுதான் நீங்க பண்ற மிகப்பெரிய தவறு. இது உங்க முழு தக்காளி அறுவடையையும் காலி பண்ணிடும். இந்த கட்டுக்கதையை இன்னைக்கே உடைப்போம் வாங்க. உண்மை என்னன்னா, பைட்டோபதோராங்கிறது கருகல் நோய். வெறும் பழத்தோலை மட்டும் பாதிக்கிற ஒரு மேலோட்டமான நோய் இல்லை. இது தாவரத்தோட ஒட்டுமொத்த அமைப்புக்குள்ளேயும் பரவக்கூடிய ஒரு வியாதி. நோய்க்கிருமியோட நுண்வித்திகள், ஸ்போர்ஸ், செடியோட இலைகள்லையோ அல்லது தண்டுலையோ வந்து விழுந்தா, அப்படியே செடியோட இரத்த ஓட்ட மண்டலம் மாதிரி இருக்கிற நீர் மற்றும் சத்துக்களை கடத்துற குழாய்கள் வழியா உள்ள போயிடும். மனிதனுக்கு எப்படி இரத்த குழாய்கள் இருக்கோ அதே மாதிரிதான் செடிகளுக்கும் இது இருக்கு. இந்த குழாய்கள் வழியாதான் பூஞ்சை காளான், ஃபங்கஸ் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சு செடி முழுக்க பரவுது. அந்த பூஞ்சை காளான் செடியோட தண்டு வழியா, கிளைகள் வழியா, அப்புறம் முக்கியமா தக்காளி பழம் செடியோட ஒட்டி இருக்கிற காம்பு, பீடன்கிள்ள வழியா அப்படியே பழத்துக்குள்ளே நேரடியா நுழைஞ்சிடும். வெளியே இருந்து பார்த்தா உங்க பச்சை தக்காளி எந்த குறையும் இல்லாம அப்படியே பளபளன்னு கெட்டியா அருமையா தெரியும். அத நீங்க பறிச்சு பழுக்க வைக்கிறதுக்காக வச்சு காப்பாத்திட்டோம்னு நினைப்பீங்க. ஆனா
நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு கண்ணுக்குத் தெரியாத வெடிகுண்டு மாதிரின்னு சொல்லலாம். தக்காளியோட உள்ள அந்த கதகதப்புல பூஞ்சைக்காளான் வேகமா வளர ஆரம்பிச்சிடும். சில நாள்ல தக்காளி சிவக்காம திடீர்னு ஒரு பழுப்பு நிற பரவுன அழுத்திப் போன மாதிரி புள்ளிகளோட மாறிடும். அப்புறம் என்ன, அத தூக்கி போடுறது தவிர வேற வழி இல்ல. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தக்காளி பச்சையா கெட்டியா இருக்கிறது ஒரு பாதுகாப்பு கவசம் இல்ல. அது ஒரு வெறும் ஏமாற்று வேலை. அந்த எதிரி தன்னோட அழிவு வேலைய உள்ளுக்குள்ளேயே செஞ்சுட்டு இருக்கான். முழு செடியே பாதிக்கப்பட்டு இருக்குன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு பழமும் மரண அபாயத்தில் தான் இருக்குன்னு அர்த்தம். சரி, ஒருவேளை நீங்க வறண்ட பகுதியில வசித்தால் என்ன செய்வது? இல்ல, எல்லா தடுப்பு முறைகளையும் கடைபிடிச்சதால உங்க தோட்டத்துல பிளைட் நோய் இல்லன்னு நீங்க உறுதியா இருந்தா என்ன அப்படின்னா, இந்த சமயத்துல செடியிலேயே பழுக்க விடலாமா? சூரிய ஒளியில பழுத்த தக்காளி எப்பவும் சுவையா இருக்குமே. இது கேட்க நியாயமா இருந்தாலும் இங்க ஒரு முக்கியமான 2வது விஷயம் இருக்கு. ஆகஸ்ட் மாச கடைசியில கோடை முடிவடையுது, இனி ஓய்வெடுக்கலாம்னு இயற்கை செடிகளுக்கு தானாவே சொல்ற மாதிரி இருக்கும். இரவுகள்ல வெப்பநிலை திடீர்னு குறையறது தக்காளி செடிகளுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். இது வெதுவெதுப்பான காலநிலையை விரும்பும் பயிர். இரவுல குளிராகும்போது செடி காய்க்கிறது வளர்றதுங்கிற நிலையிலிருந்து தப்பி பிழைக்கிறதுங்கிற நிலைக்கு மாறிடும். செடிக்குள்ள நடக்கிற எல்லா உயிர்வேதியியல் செயல்பாடுகளும் திடீர்னு மெதுவாகிடும். சர்க்கரைகள் மற்றும் லைகோபீன் தக்காளியை சிகப்பாக்கி ஆரோக்கியமாக்குற அதே சத்து உற்பத்தி கிட்டத்தட்ட நின்னுடும். செடிக்குள்ள இருக்கிற முக்கியமான சத்துக்கள் காய்களை பெருசாக்கவோ கலர் கொடுக்கவோ பயன்படாது. அதோட எல்லா சக்தியும் அந்த குளிர் ராத்திரியை தாங்கிக்கவும் வேர்களை காப்பாத்தவும் இலைகள்ல கொஞ்சமாவது உயிர் சக்தியை தக்க வைக்கவும் போயிடும். இதோட விளைவா உங்க தக்காளி பழங்கள் செடியிலேயே அப்படியே நின்னுடும். அவை பச்சை அல்லது பழுப்பு நிறத்துல வாரக்கணக்கா செடியிலேயே தொங்கலாம். நிறமும் மாறாது, அளவும் மாறாது. அதே சமயம் அவை செடியில இருந்து மீதம் இருக்கிற சத்துக்களையும் உறிஞ்சிட்டு செதறிச்ச செடியை இன்னும் பலவீனமாக்கும். பலவீனமான செடி மறுபடியும் பிளைட் நோய் மட்டுமில்லாம எந்த ஒரு நோய்க்கும் ஈஸியா பலியாகிடும். இது ஒரு முடிவில்லாத சுழற்சி மாதிரி ஆயிடும். நீங்க தக்காளி சிகப்பாகும்னு காத்திருப்பீங்க, ஆனா அது குளிர்றதால சிகப்பாகாது. அது செடியிலேயே தொங்கிட்டு வெதுவெதுப்பான காலநிலையை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு குளிர் பனித்துளியிலும் நோய் வரும் ஆபத்து அதிகமாயிட்டே இருக்கும். அறுவடை வீணாகாமல் காப்பாற்றவும் எதுவும் இல்லாமல் போய்விடாமல் இருக்கவும் என்ன வழி? இதற்கான பதில் மிகவும் எளிமையானது, பயனுள்ளது, மேலும் பல தலைமுறை தோட்டக்காரர்களால் நிரூபிக்கப்பட்டது. இதற்கு கனிய வைத்தல் அல்லது பழுக்க போடுதல் என்ற முறையை செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டு பயப்பட வேண்டாம். இது ஒன்றும் கடினமான காரியம் இல்லை. அடிப்படையில் இயற்கையால் இனி சரியான சூழலை வழங்க முடியாத தக்காளிகளை நாம் இயற்கையிடமிருந்து எடுத்து நம் வீட்டிலேயே அவற்றிற்கு ஒரு சிறந்த பழுக்கும் இல்லத்தை உருவாக்குகிறோம். கனிய வைத்தலின் முக்கிய கொள்கை என்னவென்றால், பழங்களை சூடான, வறண்ட மற்றும் முடிந்தவரை இருண்ட இடத்திற்கு மாற்றுவதாகும். இந்தச் செயல்முறைக்கு உகந்த வெப்பநிலை 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகும். இத்தகைய சூழலில்தான் பச்சையான தக்காளிகளுக்குள் வேதியியல் செயல்முறைகள் தூண்டப்பட்டு அவை சிவப்பாகவும் சுவையாகவும் மாறுகின்றன. இதைச் சரியாக எப்படிச் செய்வது? தக்காளிகளை காம்புடன், அதாவது அந்த சிறிய தண்டுடன் பறிப்பது மிகவும் அவசியம். இது மிகவும் முக்கியம். தக்காளியை காம்பை கிளையில் விட்டுவிட்டு பறித்தால் அந்த இடத்தில் ஒரு திறந்த காயம் உருவாகும். அது எந்த விதமான நோய் தொற்றுக்கும் அழுகலுக்கும் வழிவகுக்கும். கவனமாக, வறண்ட வானிலையில் பகல் நேரத்தில் பனி முழுமையாக காய்ந்த பிறகு பறிப்பது நல்லது. பின்னர் அவற்றை அட்டப்பெட்டிகள், பெட்டிகள் அல்லது செய்தித்தாள்கள் விரிக்கப்பட்ட தரையில், உதாரணத்திற்கு கட்டிலுக்கு அடியிலோ அல்லது அலமாரியிலோ 1 அல்லது 2 அடுக்குகளாக பரப்பி வைக்கவும். முக்கியமாக, அவை குவியலாக இல்லாமல் நன்கு காற்றோட்டமாக இருக்க வேண்டும். இந்த செயல்முறையை துரிதப்படுத்த பச்சையான தக்காளிகளுடன் சில பழுத்த சிவந்த தக்காளிகளையோ அல்லது ஒரு வாழைப்பழத்தையோ வைக்கலாம். இவை இயற்கையான பழமாக்கும் தூண்டுதலான எத்திலீன் வாயுவை வெளியிடுகின்றன. இதனால் குளிர், பனி மற்றும் இலைக்கருகல் நோய் பைட்டோப்தோரா ஆகியவற்றிலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்பட்டு உங்கள் அறுவடை அமைதியாக சரியான பக்குவத்தை எட்டும். இங்குதான் பலரும் கவனிக்கத் தவறும் அதிர்ச்சியான ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. பைட்டோப்தோரா என்பது வெறும் நோய் அல்ல.
இது தாவரங்களைத் தாக்கும் நோய்களில் ஒரு மின்னல் வேக ஓட்டப்பந்தய வீரன் போல நம்ப முடியாத அளவுக்கு வேகமாகச் செயல்படும். இந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். மாலையில் நீங்கள் உங்கள் செடிகளை திருப்தியுடன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இலைகள் ஆரோக்கியமாக இருக்கின்றன. காய்கள் வலுவாக பிடித்து பழுத்துக் கொண்டிருக்கின்றன. வரப்போகும் அறுவடையின் மகிழ்ச்சியில் தூங்கச் செல்கிறீர்கள். ஆனால் காலையில் தோட்டத்திற்குச் செல்லும்போது ஒரு பயங்கரமான காட்சியை பார்க்கிறீர்கள். இலைகள் கருப்பு புள்ளிகளால் நிரம்பியிருக்கின்றன. தண்டுகளில் பழுப்பு நிற கோடுகள். நேற்று வரை பழுதாகாமல் இருந்த தக்காளி பழங்களிலோ அமுங்கிய வேகமாக கருக்கும் பகுதிகள். மிகவும் தந்திரமான விஷயம் என்னவென்றால், பனிப்பொழிவால் இரவில் ஈரமாகிய பழத்தின் மீது ஃபைட்டோப்தோரா கிருமிகள் விழுந்தால் அவை உள்ளே பரவிவிடும். வெளிப்படையாக முற்றிலும் ஆரோக்கியமாகத் தோன்றும் ஒரு தக்காளியை நீங்கள் பறித்தாலும் கூட அழுகும் செயல்முறை உள்ளேயே தொடங்கிவிடுகிறது. சில நாட்களில் நீங்கள் அதை பழுக்க வைக்கும் பெட்டியில் பார்க்கும்போது அது ஒரு அழகான சிவப்பு தக்காளியாக இல்லாமல் மென்மையான அழுகிய ஒரு கூழாக மாறியிருக்கும். ஓரிரு குளிர்ந்த இரவுகளில் உங்கள் கோடைக்கால உழைப்பு முழுவதையும் இழப்பதுதான் தாமதப்படுத்துவதன் உண்மையான விலை. ஆகவே சுருக்கமாக பார்ப்போம். ஆகஸ்ட் மாத இறுதி என்பது உங்கள் தக்காளிக்கு இறுதி கட்டம். இந்த நேரத்தில் எந்த ஆபத்தையும் எடுக்கக்கூடாது. குளிர்ந்த இரவுகள், அதிக பனிப்பொழிவு மற்றும் எங்கும் பரவும் ஃபைட்டோப்தோரா, இவை மூன்றும் சேர்ந்து உங்கள் அறுவடைக்கு அச்சுறுத்தலாக அமையும் ஒரு வெடிக்கும் கலவை. காய்களை பச்சையாக இருந்தாலும் பறித்து விடுங்கள். அவற்றை வெதுவெதுப்பான மற்றும் பாதுகாப்பான இடத்தில் பழுக்க வையுங்கள். இந்த காணொளியை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் பல முக்கியமான தோட்ட இரகசியங்களை தவறவிடாமல் இருக்க. இப்போது உங்களுக்கான கேள்வி. சீசனின் முடிவில் உங்கள் தக்காளி பழங்களை நீங்கள் வழக்கமாக என்ன செய்வீர்கள்? பச்சையாகவே எல்லாவற்றையும் பறித்து விடுவீர்களா அல்லது ஆபத்தை எடுத்துக்கொண்டு செடியிலேயே விட்டு விடுவீர்களா? உங்கள் அனுபவங்களையும் கதைகளையும் கருத்துப் பெட்டியில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.